ஓசி பஜ்ஜி மற்றும் பிரியாணி கேட்பவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடு தாங்குமா என்று திமுகவை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட காசிமேடு, ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திறந்த வேனில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசிய முதல்வர், நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதால் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சியில் மின்சார தட்டுப்பாட்டால் தமிழக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும், ஆனால் அதிமுக ஆட்சியில் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றி சாதனை புரிந்துள்ளதாக முதல்வர் பெருமிதம் தெரிவித்தார். தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டன, விவசாயம் பாதிக்கப்பட்டது. இதில் புரட்சித் தலைவர் அம்மாவுடன் தேர்தல் குறிப்பிட்டார்கள். நான் பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் தரையில்லா மின்சாரத்தை தமிழகத்தில் வழங்குவேன் என்று அந்த தேர்தல் நேரத்திலே குறிப்பிட்டார்கள். அதேபோல பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் தரையில்லா மின்சாரம் மின்வெட்டில்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய காட்டிய பெருமை அம்மாவை சாரும். அதிமுக ஆட்சி கலைந்துவிடும் என ஸ்டாலின் தப்பு கணக்கு போட்டதாக குறிப்பிட்ட அவர், தமிழக அரசுக்கு எதிராக திமுகவினர் பல போராட்டங்களை தூண்டிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் கூலிப்படைகளுக்கு திமுகவினர் துணை போவதாகவும், சாதிக் பாட்ஷா மனைவி தாக்கப்பட்ட விவகாரத்தில் திமுகவிற்கு தொடர்பு இருப்பதாக முதல்வர் புகார் தெரிவித்துள்ளார். ஓசி பஜ்ஜி மற்றும் பிரியாணி கேட்பவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடு தாங்குமா என்று முதல்வர் கேள்வி எழுப்பினார். சாதிக் பாட்ஷாவுடைய மனைவி ரேணுகாபான் அவர்கள் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது மர்ம மனிதர்கள் ஒரு காரை தாக்கினார். நீங்க எண்ணி பாருங்க, இந்த விளம்பரம் ஒரே வாரத்தில் அவருடைய காரை தாக்கப்பட்டது என்று சொன்னால் இது பின்னணி யார் இருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க. அதையும் அம்மாவுடைய அரசு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதையும் நேரத்திலே தெரிவித்து வருகிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ரவுடிகள் கும்பலை வைத்து கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து வருகிறேன். தமிழகத்தில் சுகாதாரத்துறை முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை அரசு மருத்துவமனையில் நிகழ்த்தியது தமிழகத்தில்தான் என்றும் முதல்வர் தெரிவித்தார். மேலும் உலக தரத்தில் கல்வியை தருவதற்காக எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு செய்து கல்வியில் மாபெரும் புரட்சியை செய்து வருவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.